வணக்கம். இது உங்கள் ஓப்னஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி குருமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வேகும் போதே இந்த குருமா ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த குருமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? குருமாக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, தேங்காய், தக்காளியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவு திருவிய தேங்காய், காரத்துக்கு 3 வரமிளகு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. அடுத்தது 4 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸில் எடுத்துருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. குருமாவை இப்போ தாளிச்சுட்டலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த குருமாக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது அரைச்ச விழுது சேர்த்திக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. இதோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கிங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், குருமாக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா இந்த குருமா. சுட சுட இட்லியோட இந்த குருமாவை பரிமாறிடலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.